ஏன் எல்லாமே இன்னைக்கு மக்கர் பண்ணுது? ஒரு உத விட்டா எல்லாம் சரியாயிடும். என்னடா சிவராமா, என்ன பலத்த யோசனை? ஒண்ணும் இல்ல சார். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி. அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை இத்தனை நாள் அப்படியே அடக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு என்னடானா அந்த பொண்டாட்டி திடீர்னு எகிரிட்டா. என்ன பண்றா? என்ன பண்றாளா? காலையில காப்பி கேட்டா கோயிந்தா கோயிந்தாங்கிற. அப்போ இனிமே அந்த ஆளுக்கு ஹோட்டல்ல தான் காபி. அதுவாது பரவாயில்ல சார். வந்து பிரஷ் கேட்டா பாத்ரூம் பிரஷ் எடுத்து கொடுக்குறா சார். இது எவ்வளவு பரவாயில்லப்பா. பேஸ்ட் கேட்டா சப்பி சுருண்டு போன டியூப் எல்லாம் கொடுக்குற அடங்காப்படாரி எல்லாம் இருக்குப்பா உலகத்துல. எல்லா பொண்டாட்டிகளுக்கும் ஒரே டெக்னிக் தானா? என்னப்பா வர வர கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது? ஐயோ என்ன சொல்ற நீ? இது ஸ்கூட்டர் கைப்பிடி கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது. முதல்ல நீ அதை கவனி, இல்லங்காட்டி வண்டி உன் கண்ட்ரோல்ல இருக்காது. இத்தனை நாள் வண்டி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. என்னாச்சு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது சார். இந்த காரு ஸ்கூட்டர் எல்லாம் பொண்டாட்டி மாதிரி கவனிச்சுக்கணும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதுக்கு பூ வாங்கி வைக்கணும். அது சரி, உன் ஸ்கூட்டர் இருந்தா கூட இந்த தெரும வரை போட்டு வந்துடுறான். யோ இப்பதானே வண்டி பொண்டாட்டி மாதிரிங்க, உடனே இரவல் கேக்குறிய? தர முடியாது போ. கோச்சுக்காதப்பா, வானம் கட்டி விடு. ஏன் சார் உன் வண்டி தரையா? எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். அவர் வண்டி தான் ரவி ஓட்டிட்டு இருக்கானே. என்ன சார்? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. முதல்ல வண்டியை விக்கணும், இல்லன்னா ரவியை ஒழிக்கணும். நான் சொல்றபடி செஞ்சுட்டேன். குட் லக்ஷ்மி, குட். கீப் இட் அப். என்னமோங்க அவர் கோச்சிட்டு ஆபீஸ் போயிருக்காரு. என்ன நடக்க போகுதோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாத்துக்கிட்டே இரு, மல்லிகை பூ வாங்கிட்டு வர போறான் உன்னை தாஜா பண்ண. என்ன தம்பி, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? எத எப்படி பாட்டி கண்டுபிடிச்ச? அதான்ப்பா, மாச கடைசியில எவனாவது 10 ரூபாய்க்கு பூ வாங்குவானா? இந்த மடையை வாங்கியிருக்கேனே, உனக்கு அனுபவம் பேசுது. வரட்டா லக்ஷ்மி? லக்ஷ்மி, லக்ஷ்மிமா, லக்ஷ்மி எங்க போயிட்டா? இன்னைக்கு நமக்கு வேட்டதான். சுத்திடுவோம். எதுக்கு இருக்கு? இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அதான் நாளைக்கு காலையில இன்னொரு வாட்டி குளிச்சுக்கலாம். நம்ம வீட்டு குழந்தை நிறைய தண்ணி வருது. மூடு இல்ல. மூடு இல்லையா? இன்னும் என்ன கவிதையா எழுத போற? இன்னைக்கு பந்த். பந்தா? காலையில தினத்தந்தியில போடவே இல்லையே. இந்த நாட்டுல எதுக்குதான் பந்து பண்றதுன்னு இல்லாத போச்சு. காலையில தான் ஒரு இருந்த, இப்ப என்ன? ஐயோ ஐயோ, என்ன தொட தொடங்குறீங்க? பேசாம படுக்க போறீங்களா இல்ல நான் போய் கீழே படுக்கட்டா? ஒரு சேஞ்சுக்கு நான் வேணா கீழே படுக்கட்டுமா? என்னடி முறைக்கிற? இனிமே நான் உன்னை தொட்டா கேளு. நீயே கைய கால புடிச்சு கெஞ்சினாலும் நான் உன்னை தொட மாட்டேன். இது இந்த கட்டில் மேல சத்தியம். முதல்ல சபதம் போட வேண்டியது, திடீர்னு பாதி தூக்கத்துல எழுப்பி கெஞ்ச வேண்டியது. இதே வேலை. ஒழுங்கா தகராறு பண்ணாம ஒத்துழைச்ச உன்னை பீச்சு கூட்டு போவேன். சுண்டல் வாங்கி தருவேன். மெரினா பீச்சுக்குடி. பின்ன என்ன, நீ யாமி பீச்சுக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? காலையில இருந்து இப்படி முரண்டு பண்ற? என் டைமே சரியில்லை. நல்ல ஜோசியரா பார்த்து காட்டணும். இந்த சனிக்கு போய் 10 ரூபாய்க்கு மல்லிட்டு. சனியனே, கவிதை ஒண்ணுதாண்டி. என் பேரு லக்ஷ்மி. ஓஹோ, அப்படியா மிஸ்ஸஸ் லக்ஷ்மி சிவராமன்? எனக்கு ஃபுல் ஸ்லாக் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் இது எப்படி இங்க வந்தது? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் என்னதா மிஸ்டர் சிவராமன்.
புருஷன் பேரை சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா நாய? எனக்கு பிடிக்காத எவ்வளவோ சாரீஸ் நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க. அது என்ன நான் இப்படி வீசலாமா? வீசி பாரு, என்ன நடக்குதுன்னு தெரியும். ஹம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண? ஓய், என்னடி இவ்வளவு பெரிய பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? என் அப்பா வீட்டுக்கு. உங்க அப்பா வீட்டுக்கா? உங்க அப்பா வீட்டை விட பொட்டி பெருசா இருக்க. நான் உன்னை பல தடவை அடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அடியை வாங்கிக்கிட்டு அடிக்கிற கைதாங்க அணைக்கும் அப்படிம்ப. இப்ப நடனா அப்பா வீட்டுக்கு போறேன்னு புதுசா ஸ்டண்ட் அடிக்க. என்ன விஷயம்? அந்த லட்சுமி வேற, இந்த லட்சுமி வேற. ஏய், பேசாதீங்க. இது அமெரிக்காவா இருந்தா அப்பவே பொண்டாட்டி புருஷனை டைவர்ஸ் பண்ணிருப்பான் தெரியுமா? அமெரிக்கா இந்தியா ஒண்ணா? அப்ப நீ புடவையை கேட்டு கவன மாட்டு. இதெல்லாம் சொல்லவே இல்லையே. யார் சொன்ன? அது ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? நான் போறேன். நான் இனிமே இங்க வர மாட்டேன். என்னால உங்க கூட வாழவே முடியாது. நான் போறேன். ஆமா, இது பாருங்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சும்மா அடிக்கிறீங்க. நான் போறேன். அதான் போடி. தமிழ்நாட்டு பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படிதான் ஓடுவீங்க பொட்டியை தூக்கிட்டு. அப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து கால்ல விழுந்து நீங்க தாங்க எனக்கு எல்லாம் பீங்க. என்னாச்சு இவனுக்கு? இருப்பா வரேன். இது யார் நடுவுல? ஹலோ, யாரையா பேசுறது? போறாமா, நான் தான். நீங்களா சார்? ஏன்பா பொண்டாட்டி அடக்குறதுக்கு ஒரு உருப்படியான யோசனை சொல்லுப்பா. அதத்தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க. ஐடியா வந்தா சொல்றேன். நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள தப்பு பண்றோம்னு ஒருத்தல இருக்குங்க. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தனியா இருந்தா அவருக்கு உன்னோட அருமை தெரியும். அப்படியா? பாத்துக்கிட்டே இரு, தானா உன்னை தேடி வர போறாரு. வருவாருல்ல? வர வைக்கிறேம்மா. இந்தாப்பா, நீ சொன்ன மாதிரியே வாங்கி வந்திருக்கேன். பூரி கிழங்கும் வடையும். தேங்க்யூ. என்ன சிவராமா, என்னாச்சு உனக்கு? ஹோட்டல் சரக்கு தின்ற இன்னைக்கு? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். ஐய், இந்த கதை தானே வேணாங்கிறது. உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டா. இது எனக்கு தெரியாதா? ஹெட்லார் சார், என்ன சாப்பிடுறீங்க? அவல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவல் நல்லா மெல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஓஹோ, ஆஸ்பத்திரிக்கா? அழுதுகினே போனாங்களே. ஆஸ்பத்திரியில டாக்டர் ஊசி போடுவாங்களா, அதை நினைச்சாங்க, அழுதுகினே போயிட்டாங்க. இல்லையே, பெரிய பெட்டியை தூக்கிட்டுல போனாங்க. அது டாக்டர் ஊசி போட்டோம்னா நிறைய மருந்து கொடுப்பாங்க. எப்படி எடுத்துட்டு வருவாங்க? அதான் பொட்டி. விட்டா ஒரே அடியா சுத்துறியே. கோச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல. நீ என்ன சொல்றது? கோச்சிட்டு போயிருக்காங்கப்பா. இல்ல, இவன் போய் சொல்றான், இவன் போய் சொல்றான். எதுக்கு வீணா சந்தேகம்? சாயங்காலம் எல்லாரும் சிராவட்டுக்கு போவோம். ஒய்ஃப் இருக்காள இல்லையான்னு பாத்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பி வந்துருவோம். அதான் சரி. இவங்க கிட்ட மாட்டிட்டு அவமானப்படுறதை விட அந்த பிசாசு கையில கால விழுந்து அதை வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அதான் கரெக்ட். சீக்கிரம் வந்துருங்க. ஸ்கூட்டர் எடுத்துட்டு தாம்பரம் வரைக்கும் லுங்கு லுங்குன்னு வந்திருக்கேன். வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட்ட குறைஞ்சா போயிடுவேன். அடிச்சு துவைச்சா இந்த கதிதான். நீ பாட்டுக்கு இதுவாச்சுன்னு கிளம்பி வந்துட்ட. நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? புருஷன் வயிறு காயுமே ஒரு கவலை வேணாம். நல்லா காயட்டும். என்ன நீ சிம்பாலிக்கா பேசுற? நீ வீட்டை விட்டு கோயிச்சு வந்த விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? எனக்காக வரல. சரி சரி, உனக்காக தான் வந்திருக்கேன். கிளம்படி. இது பாருங்க, அன்பா ஒழுங்கா நடந்துப்பீங்கன்னா நான் வருவேன். இல்லன்னா நான் இங்கே இருக்கேன். எங்க அப்பா எனக்கு சோறு போடுவாரு. உங்க அப்பா உனக்கு சோறு போட முடியலன்னா எனக்கு கட்டி கொடுத்தான். உங்க அப்பா எப்படி சோறு போடுவான்? ரேஷன் கார்டே உன் பேர் கிடையாது. பாருங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் வரவே மாட்டேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல. இப்ப இந்த சனியன் கையில கால்ல விழுந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம். அப்புறம் ஒரே அமுக்கு அமைக்கிடுவோம். இல்ல ஆபீஸ்ல நம்ம இமேஜ் புட்டுக்கும். என்ன யோசிக்கிறீங்க? சரி சரி, அன்பா பிரியமா நடந்துக்கிறேன். வா. என்ன பதிலே சொல்லாத போயிட்டா? லக்ஷ்மி 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 லக்ஷ்மி,
நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாத போற. வீட்ல எனக்கு உதவியா இருப்பீங்களா? உதவியா இருக்கேன். ரேஷன் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன். பால் வாங்கி தருவீங்களா? வாங்கிட்டு வரேம்மா. இனிமே அடிக்கவே கூடாது. அடிக்கவே மாட்டேன். ஆமா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? நீ நல்லா மூக்க பிடிக்க தின்னுருப்பிய. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையோன்னு நினைச்சு நானும் சாப்பிடல. சாப்பிடலையா? என்ன நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க? அப்புறம் அதுக்கு வீட்டை விட்டு நீ கிளம்பி வந்த? என் நிலைமை அப்படிங்க. உன் நிலைமை அப்படி, என் நிலைமை எப்படின்னே தெரியலையே. அப்பா நான் வரேன். இந்தாங்க புடிங்க. என்ன பூஜாவை கையில கொடுக்குற? என் நிலைமை அப்படிங்க. என்ன எதை கேட்டாலும் அதையே சொல்ற? என்ன மாப்பிள, என்னது கையில? பார்த்தா தெரியல? பூஜா அந்த காலத்துல ஏதோ தூக்கித்தானே அத்தை பின்னாடி ஓடுனீங்க. இந்தாங்க புடிங்க. மாமா, நீங்க வாங்கி கொடுத்த ஸ்கூட்டர் அடிக்கடி மக்கர் பண்ணுது. ஸ்கூட்டர் நல்ல ஸ்கூட்டர் தான், பெரிய மைண்டன் பண்ண தெரியல. அப்போ ஒரு ஓட்டு கொடுத்து பாருங்களேன். வேணாம் வேணாம், அப்புறம் இது பாட்டு கோச்சிட்டு எங்க போய் நிக்கும். அப்புறம் நான் போய் கூட்டு வரணும். அப்பப்போ ஒழுங்கா சர்வீஸ் பண்ணா ஏன் அது தகராறு பண்ணுது? நான் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி டெய்லி ஆயிலும் போடுறேன், அப்படியும் தகராறு பண்ணுது. அது நிலைமை அப்படிங்க. என் நிலைமை இப்படி. வரேன் வரேன்ப்பா. மாப்பிள, பூஜா பத்திரம். என்னங்க? நேரம் டீ நேரம் ஒன்ன சரிங்க. இத சொல்றேன். வா. இது மளிகை கடை லிஸ்ட், இது கரிகா லிஸ்ட். வரும்போது மறக்காம இதயம் நலனை வாங்கிட்டு வாங்க. நான் போய் மளிகை சாமான் வாங்கணுமா? உங்களை துவைச்சு போடுங்க, சமைச்சு போடுங்க நான் சொல்றேன். போய் இதயம் நலனை வாங்கிட்டு வாங்க தானே சொல்றேன். அப்படி என்ன இதே நல்ல விசேஷம்? இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். போய் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வர வேண்டியதானே. போங்க. அப்படியே நான் 2 பிளேடு வாங்கிக்கிறேன். எதுக்கு? அது ஆம்பளைங்க சமாச்சாரம். நிக்கணும் போல இருக்கு. ஹலோ. ஓ லக்ஷ்மியா? நீங்க சொன்ன மாதிரியே அவரை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்பதான் மார்க்கெட்டிங் அனுப்பிச்சிருக்கேன் அவரு. அது மட்டும் பத்தாது, பால் பூத்து, ரேஷன், மாவு மிஷின் எல்லாத்துக்கும் அனுப்பு. ஐயோ பாவங்க, அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கப்படுத்து. அடிக்கடி எரிஞ்சு விழு, கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசு. ஏ லட்சுமி, வீட்டுல அப்பள குழவி இருக்கா? என்னது இது? அப்பள குழவிலாம் வந்து விழுது. சிவராமன் தன் பொண்டாட்டிய தன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான். சிவராமா, தனிய தனிய யாரும்மா சொல்ற? பொங்கல இல்ல, கொண்டாங்க. சப்பாத்திய சொல்றேன், சரியாவே வரமாட்டேங்குது. சிவராமா இல்லம்மா. அதே மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, வரும். குந்துங்க. அது மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, வருமா? என்ன இது சிவராமனை மிருக ஜாதியில சேர்த்துருச்சு? சிவராமன் பொண்டாட்டி தானா இது? இல்ல நம்ம வீடு கீடு மாறி வந்துட்டோமா? ஈராக் யுத்தம் இங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்னாச்சு இந்த பொம்பளைக்கு? நம்ம வீட்டு சூழ்நிலை இங்க நிலவுத. ஐயோ ஐயோ. அடியடங்கும் வாழ்க்கையடா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன? இந்தா, நீ கேட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரேஷன்ல ரவை நாளைக்கு தான் போடுவானா, பாமாயில் என்னைக்குமே போட மாட்டானா. சரி சரி, முதல்ல சப்பாத்தி போட்டு கொடுங்க. ஏய், போனா போகுதுன்னு சொல்லி கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன். சப்பாத்தி நான் போடணுமா? இங்க பார். சும்மா கத்தாதீங்க. கத்துனா உங்களுக்கு பிபி ஏறும், பிபி ஏறுனா கை நீளும், கை நீண்டா அடி வாங்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்க வரணும். எதுக்கு இதெல்லாம்? உட்காந்துட்டு வேலையை கவனிங்க. அட்லீஸ்ட் பெட்ரோல் அது கொஞ்சம் மிஞ்சும். ஓகே, எதுக்குதான் இன்னும் பேசிட்டே இருக்கீங்களோ? தேங்க்யூமா.
சிவராமா, என்ன நல்லா பெசைறிய? நானும் பெசையட்டுமா? ஐயோ, நீங்களா? என்ன சார் எங்க வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? எப்போ வந்தீங்க? நீ தோல் மேல புடலங்காய தூக்கி போட்டுக்கிட்டு வந்திய, அதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். பாத்துட்டீங்களா? அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. நீ பண்ணா ஜாலி, நான் பண்ணா ஜால்ரா இல்ல சார். லக்ஷ்மிக்கு ஹிஸ்டீரியா. ஹிஸ்டீரியாவா? தமிழ்ல லூசுமாங்க. நம்ப முடியலையே. நம்புறேன் நம்புறேன் நம்புறேம்மா. இப்ப நம்புறீங்களா சார்? லூச வெள்ள அமிச்சா என்ன ஆகும்? அதான் நானே போய் எல்லா காரியமும் செய்யறேன். ரொம்ப அடக்கி வச்சிருந்தா இது மாதிரி எல்லாம் ஆகுமா? உங்களுக்கு கூட இது மாதிரி எல்லாம் ஆயிருக்கணுமே. சிவராமா, யார பார்த்து என்ன சொல்ற? சாரி சார். ஐயோ, ரொம்ப நாளா பறக்கும் தட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்துட்டோம்பா. கொஞ்சம் இருங்க. பறக்கும் குக்கர், பறக்கும் அடுப்பு எல்லாம் வரும். ஐயோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நீங்களும் அடிச்சுக்கீங்க. ஆள விடுங்கப்பா.